வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், ஏதோ ஒரு யூடியூப்பில் சொன்ன மாதிரி இருக்கும். வெல்கம் டு த மிட்வே லைஃப் கைஸ். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா மார்னிங் ரைடு தான், ஒன்றும் பெருசாக இல்லை. சர்ச் போகிறேன் எப்போயுமே. யூஸ்வலாக லோக்கல் அதான் என் பக்கத்து எங்கள் எப்போயுமே போகிற சர்ச் இங்கே ஸ்ட்ரீட் அதான் என் லொக்கேஷனில் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு தான் ஏன் போவேன், அந்த சர்ச்சுக்கு தான் போவோம். ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன ரைட் மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்னாக்கு ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் சோலோவா அப்படின்னு திங்க் பண்ணேன். சரி, காலையிலே கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் எதுவுமே பெருசாக இருக்காது காய்ச்சுனா. இது வந்தது பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் அதான் சொன்னதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தான் நான் வந்தது. நீங்களும் ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகுனீங்கன்னா இது மாதிரிலாம் போவீங்களா? எல்லா லைட்டும் அடித்து உடச்சி வச்சுருக்காரு அண்ணன், கை கூட போடல. இட்ஸ் ஓகே, ஃபைன். கை கால் முளைச்ச அது விடுங்க. இது என்னது பார்த்தீங்களா, நான் வந்து க்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு செம கடுப்பாக இருக்குது இந்த க்ளவுஸ் போட்டிருக்குது. வீடியோ பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேன், சேஃப்டி பர்பஸ்க்காக கிடையாது. ஏன் சொல்லுங்கள், எனக்கு வந்து இந்த க்ளவுஸ் ரொம்ப பெருசு. இங்கே பாருங்கள், தெரியுதா? சும்மா சீனுக்காக. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ஸ், என்ன ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் எதிர்பார்த்ததோட இது பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் அண்டதே போடுறேன். சில பேருக்கெலாம் பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் கமெண்ட்லேயே சொல்கிறீங்க, நான் அதை எதுவுமே இது பண்ணேன். நான் எந்த வீடியோலையுமே கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணியும் இது பண்ணியும் வைக்கல. கமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். உங்கள் சஜஷன், உங்களோட நீங்கள் எனக்கு என்ன திட்டுறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, அது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதில் நான் எந்த இதுவுமே சொல்லலை. ஏன்னா ஒருத்தவங்க நீ இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்கிற விதம் இருக்குது. நீலாம் ஏன் இப்படி பண்ணுறேன்னு நிறைய விதம் இருக்குது, சொல்கிற விதமே நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்க்க போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா நல்லதை எடுத்துப்பேன். நீங்கள் இதாக மோசமாக சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேசிக்காகவே இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல வந்துட்டு எந்த தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் இருக்கேன். இல்லை நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நீலாம் ஒரு ஆள் யாரா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் இந்த வீடியோவில் நான் ரீப்ளேயே கொடு நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கவும் மாட்டேன். எதுக்கு? நான் ஒன்றும் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை கிளாரிஃபை பண்ணணும். இந்த சேனல் இப்போ நான் வச்சுருக்கேன் மிட்வே லைஃப்னு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எந்த இதுக்காகவும் கிடையாது, எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க மணி பர்பஸ்க்காக கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அது தேவையே கிடையாதுங்க. எனக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு பேட் மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் எனக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த பேட் மூமெண்ட்லேருந்தெல்லாம் என்னை வந்து எப்படி நான்லேருந்து குவிட் பண்ணுறது, எப்படி நான் அதை அவாய்ட் பண்ணுறது, என் மைண்டை வந்து எப்படி நான் லிட்டலாக பிஸி வச்சுக்க நிறைய விஷயம் இருக்குது. பட் ஜிம்முக்கு போகலாம், என்னென்னாலும் பண்ணலாம். ஆனால் எனக்கு எது எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணேங்க, எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. எனக்கு வந்து சில விஷயம்லாம் வந்துட்டு ஹர்ட் ஆக போகுது, சில விஷயம் மெமரிஸ் வந்து ரிப்பீட்டட் ஆக போகுது. எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பைக்கை பற்றி ஏதோ பண்ணுறோம், வீடியோ போடுறோம், எனக்கு தெரிஞ்ச பேசிக் கூட கிடையாது. நான்லாம் எடிட் பண்ணி போடுறதில்ல, அது பேசிக்கே கிடையாது. இருக்கிறத எடுத்து போடுறேன், இருக்கிற வீடியோ கொலாப்ஸ் பண்ணி போடுறேன். ஸோ அந்த டைம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து எனக்கு ஓகேங்க, நான் ஐ எம் ஃபைன் வித் தட் டைம். எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த டைம் வந்து என் மைண்டில் வந்து அந்த மெமரிஸ் வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பர்மனெண்ட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. ஸோ அந்த டைம் எனக்கு அந்த டைம் அந்த மறந்து இருக்க போது எனக்கு ஓகே, ஃபைன், ஐ எம் ஃபைன். ஸோ இதுதான் காய்ஸ், வேறு எதுவுமே நீங்கள் இது பண்ணுங்கள், எனக்கு வந்து காசுக்காக தான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு கிடையாது. பேசிக்காகவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் யாரும் பெருசாலாம் கிடையாது, சரிங்களா? இது சொல்கிறது எனக்கு ஒன்றும் வெக்கமும் கிடையாது, இதுவும் கிடையாது. நான் ஏதோ எனக்கு எடுக்கணும், போடணும். எனக்கு எனக்கு அதான் இப்போ பாருங்கள், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுங்க. நேற்று ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எதுக்கு நேற்று தெரியும்ல உங்களுக்கே, திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி வந்து சர்ச் வந்து நம்ம நியர்பை போவேன்னா நம்ம ஒரு வேளாங்கண்ணி போய் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. ஸோ வேளாங்கண்ணி போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் தான் வந்திருக்கேன், சோலோவாக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சோலோ ரைட். ஸோ திஸ் இஸ் த திங் கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து
இப்போ ரொம்பலாம் நான் எதுவுமே வந்துட்டு எந்த விஷயமே வந்துட்டு நான் பெருசாலாம் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இதுக்கு வந்து எனக்கு லைக் வந்தாலும் சரி, கமெண்ட் வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, என்ன எல்லாம் வந்தாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதை வந்து சிலதை மறக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சில விஷயத்த அது சொல்லக்கூட முடியல, சில விஷயத்த மறக்கிறதுக்கு ஐ எம் டூயிங் திஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏன்னா எனக்கு பேசிக்காகவே என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பேசலாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு டாபிக் எடுத்து பேசணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருக்க முடியும். இது வரைக்கும் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ ஸோ ரிசர்வ்டு நான் இப்படி தாண்டா இருக்க முடியும். என்னால் நீ ரிசர்வ்டுன்னு சொல்கிறனால என்னால் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு இது பண்ண முடியாதுடா, சரியா? என்னால் ப்ராட் மைண்டட் கிடையாதுனா நான் ப்ராட் மைண்டட் கிடையாதுடா, நான் இப்படி தாண்டா இருக்க முடியும், என்னால் இப்படி தாண்டா திங்க் பண்ண முடியும், என்னால் இப்படி தாண்டா பண்ண முடியும். நீ சொல்கிற வெக்கனைக்கெலாம் என்னால் இது பண்ண முடியாது. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ நாளைக்கு ஜெட்டி போட்டுட்டு வருவியா எங்கேயாச்சும் சொல்லு. அதே மாதிரி தான் கைஸ். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. ஆக்சுவலாக திஸ் இஸ் வாட், அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் ஐ எம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறேன், சரியா? முக்கியமாக எனக்கு தனியாக இருக்க பிடிச்சிருக்கு, நான் தனியாக இருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீ என்ன பண்ணுவேன், அது பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், அதை பற்றிலாம் இங்கே பேசுகிறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஸோ ஆல் அபவுட் திஸ், இதுதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஐ எம் வாட் ஐ எம், அவ்வளோதான் கைஸ். தெரியுதா உங்களுக்கு? இட்ஸ் a Benelli 600i. See the idling sound சூப்பராக இருக்குது கைஸ். சி இது எல்லாமே ஒரு ஃபோட்டோக்காக தான் கைஸ், இவ்வளோ சாக்ரிஃபைஸ். ஹவு ரிஸ்கி இருக்கும். அந்த பைக்லாம் வீல் ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உதவி திஸ் கை வெண்ட் த 600. ஓ மை காட், see the gorgeous. சத்தியமாக நெக்ஸ்ட்டு நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாக. இங்கே ஒரு ஹார்ஸ் பவர் காஸ். ப்ரோ புஷ் பண்ணுமா? டைஹார்ட் ஃபேன்ஸ் இந்த மாதிரி அதில் மண்ணில் விடுவோம்னு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை சீரியஸாகவே. இல்லை அங்கே பிடிக்கும், இங்கே இப்படி தூக்கிடலாம் ப்ரோ. ஒரு சைடாக தூக்குனா இவங்க ரேஸ் கொடுத்தா முன்னிட்டு போயிடும். நான் இந்த சைடு தூக்குறேன், சாரி. ம் ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன், நம்மளால முடிச்சது. ஓகே ப்ரோ. நம்ம எங்கேயாச்சும் போய் மாட்டிக்க போகிறோம். செம அமைதியாக இருக்குது. ஐ லவ் இட். மூச்சு வாங்குது, நான் ஊற்றுறேன் கேமரா. ஹே காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ அங்கே தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, சர்ச் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு வந்தேன். டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் டியூன் ஆகணும் மனசு. சில இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ மனசு கொஞ்சம் டியூன் ஆகணும். ஸோ அதுக்காக தான். இங்கேயும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, எந்த நாய்ஸ் இல்லை, வெறும் அலை சத்தம். இதெல்லாம் நீங்களே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது.
அந்த கார்த்திக் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, லைஃப் எவ்வளோ ஈஸின்னு நினச்சனும், ஈஸி கிடையாதுடா, முழிச்சுக்கோ. அந்த இது ரிப்பீட்டடாக அப்படியே எப்படி சொல்கிறது, ரிப்பீட்டடாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது கைஸ். ஏன் எதுக்கெலாம் தெரியல ஏதோ ஒன்று, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, நீங்கள் சோக பல்லவி பாடாமல் கொஞ்சம் நீங்களும் பாருங்கள். மனசே இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு. இது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, நல்லா இருக்குது. சுத்தம் மனசே இல்லை. பட் வாட் டு டூ, போய் தானா போகணும். சரி கைஸ், நம்புறேன். Oh fuck bro, it's 120. What the fuck is this bro? Shit. என்ன ஜெட்டு சவுண்ட்லாம் கேட்குது வண்டியில். MW காய்ஸ், இங்கே வேலி மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதா? இது எதுக்கு போட்டாங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது என்ன பர்பஸ்க்காக போட்டாங்க அப்படின்னு ஏதோ. அதுக்கப்புறம் இந்த பிரிக்ஸ், இந்த செவுறு மாதிரி இருக்குல்ல ரெண்டு சைடும். ஸோ இதுவுமே பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். காற்றோடு காற்றாக, அதுக்கு மேலே வரல, தெரியல. அந்த நல்லா இருக்கா நான் வாட்டு. இது ஆக்சுவலாக அந்த இரு கால் இடையிலே ஒரு சும்பூனையாய் வாழ்க்கை போகுமாடா. ஸோ அந்த இதில் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சத்தியமாக தெரியல. வெர்ஷன் 2 காய்ஸ். ஒரு எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 5 வண்டி வாங்கி விற்றுருப்பேன் ரிப்பீட்டடாக ஒரு வண்டி வாங்கிட்டு அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னு சொல்லிட்டு ஸோ சேல் பண்ணிடுறது. திருப்பி ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி அதான் செட்டாக எனக்கு R15 தான் வேணும்னு திருப்பி வாங்குறது. அப்புறம் R15 விட்டுட்டு ஒரு அப்கிரேட் போகணுன்னு சொல்லிட்டு திருப்பி அதை விற்றுட்டு திருப்பி R15 வாங்குறது. எப்படி பார்த்தாலும் எனக்கு வெர்ஷன் 2 மட்டும் ஒரு 4-5 கிட்ட வச்சுருப்பேன். காலேஜ் படிக்கும் போது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் படிக்க போதும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி பார்த்தா ஒரு 5 வச்சுருப்பேன் கைஸ். எப்படி பார்த்தாலும் வித்தவுட் ஃபெயில் 5க்கு மேலே தான் இருந்திருக்கும். இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம R15 தான் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு வெர்ஷன் 2 அப்பா என்ன அழகு, என்ன ஸ்ட்ரக்சரு, அவ்வளோ அழகாக இருக்கும் கைஸ். எனக்கு அதான் வெர்ஷன் 2 அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அதோட பொசிஷனு, ஓ மை காட், ஃபேப்லெஸ்ஸாக இருக்கும் கைஸ். இப்போ வரைக்கும் கைஸ் நான் இப்போ வந்து எக்ஸாஸ்ட்டு இது வரைக்கும் நான் எந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணது கிடையாது. நான் வந்து லைட்ஸ் அதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கேன், ஸ்டாக்காக வச்சுப்பேன். லாஸ்ட்டாக நான் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா எம்முக்கு அப்புறம் வச்சுருந்தது எஸ்ஸு மட்டும் ஒரே வாட்டி வாங்கினேன். மேரேஜ் ஆகிடுச்சின்னு எஸ்ஸு ஒன்று வாங்கினேன். எல்லாமே ப்ரீன் ஓன் வெஹிக்கிள் தான், ப்ரீ எங்கே செகண்ட்ஸில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த எஸ்ஸு மட்டும் வாங்கினேன், அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் வாங்கினேன். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2013 மாடலு வாங்கி ஒரு 80,000 கிட்டே நான் செலவு பண்ணி அப்படியே ஷோரூம் இன்ஜின்லேருந்து எல்லாமே ஷோரூம் வந்து இறக்குற மாதிரி இறக்குன வண்டி அது.
அப்போ தான் எனக்கு வந்து ஸ்பார்க்ஸ் உள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். அந்த ஸ்பார்க்ஸ் அந்த டீம் இல்லை அந்த ஸ்பார்க்ஸ் அந்த கெராஜ் ஆஸ் அ கஸ்டமராக நான் அப்போ தான் என்ட்ரு ஆகிறேன்.